போதையில் இருக்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி ரொம்ப கேவலமான செயல்களையும் அருவருப்பான செயல்களையும் செய்வாங்க. உதாரணமா தான் இப்ப சுராஜ்ங்கிற ஒரு பையனுக்கு நடந்திருக்கிற ஒரு மோசமான அந்த எப்படி சொல்றது, அதை கொலை முயற்சின்னு கூட சொல்ல முடியாது. அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்கு அந்த சுராஜ்ங்கிற ஒரு பையனை எந்த அளவுக்கு கேவலமா பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இது எங்கேயோ பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ நடக்கலங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவோம்லே, இது பெரியார் மண், இது திராவிட மண் அப்படின்னு நம்ம பீத்திட்டு இருப்போம்ல, அந்த ஒரு தமிழ்நாட்டு மண்ணுல தான் இந்த ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போற வயசுல கத்தி எடுத்துக்கிட்டு தண்ணிய போட்டு 4 பேர் கும்பலா சேர்ந்து ஒரு தனி மனிதனை வெட்டி அதை ஒரு ஜாலியா ஒரு பேஜ்ல, இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பேஜ்ல எல்லாத்துலயும் போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரலாம். இத அந்த தாய் தகப்பன், அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் மேல குற்றத்தை சொல்லவா, இல்ல இவங்களை நல்வழிப்படுத்தாத சமுதாயத்தை குற்றம் சொல்லலாமா, இல்ல ரேப் பண்றது, குடிக்கிறது, வெட்டுறது, குத்துறதுதான் ஹீரோயிசம் காமிச்சிட்டு இருக்கிற நம்ம சினிமா துறையை சொல்லலாமா, இல்ல இதையெல்லாம் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை குற்றம் சொல்லலாமா? ஒருத்தன் குடிக்கிறியான் அப்படின்னா, ஒரு சின்ன வயசுலயே ஒரு சின்ன பசங்க குடிக்கிறேன் அப்படின்னா அதை முதல்ல கண்டிக்க வேண்டியதும் பெத்தவங்க. அதையும் மீறி அவன் குடிக்கிறான் அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிற சமுதாயம் அவனை அடுத்து 2வது கண்டிக்க வேணும். அதையும் மீறி ஒருத்தன் குடிச்சிட்டு தப்பு பண்றியா அப்படின்னா அதை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திட்ட இருக்கு. ஆனா இங்க அரசாங்கத்தோட நிலைமை அப்படியா இருக்குது? அரசாங்கமே சாராய கடையை திறந்து வச்சு, அதுவும் டைமிங் எல்லாம் கிடையாது, பேருக்குதான் 12 மணி, ஆனா நடக்கிறது என்னமோ 24x7 நடத்தி இந்த வயசுக்காரங்க தான் குடிக்கணும், இந்த வயசுக்காரங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா இல்ல, யார் வேணாலும் போலாம், இதுல வேற லேடிஸ் தனியா பாரு, எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமையிலதான் இவங்க சாராய கடையை தைரியமா திறந்து விட்டு இருக்கிறாங்க. இதுல பாட்டிலுக்கு 10 ரூபா வேற அந்த குடிகாரங்கிட்டையும் திருடுற நிலைமையிலதான் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கு. இந்த அடிபட்டு கிடக்கிற சுராஜ்ங்கிற பையன் வட மாநிலத்தில இருந்து தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இங்க ஏதோ சொற்ப சம்பளத்துக்காக சாப்பிட்டு சாப்பிடாம 2 ரொட்டி சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் பணத்துல செலவு பண்ணி மிச்ச பணத்தை பூரா தான் குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிற அந்த பசங்க எங்க? இப்படி அப்பா அம்மா காசுல குடிச்சு போட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இப்படி 4 பேரை வெட்டி வீடியோ போற இந்த பசங்க எங்க? நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் நம்ம வடக்கனுக, பீகாரிஸ், பான்பராக்கு வாயன் இந்த மாதிரி சொல்லி கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி இருக்கிறோம். அவங்க இங்க கடுமையா உழைக்க வந்திருக்கிறாங்களே தவிர திருட்டு ரயில் ஏறி கொள்ளையடிக்க வரல. அத முதல்ல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த வடநாட்டு தொழிலாளிகளை வச்சு கொள்ள லாபம் அடிச்சு கொளுத்து போன முதலாளிகளை 1000 பேர்த்த காமிக்க முடியும். அவ்வளவு ஏன் எங்க ஊர் சைடு இருக்கிற திமுக கான்ட்ராக்டர்கள் எல்லாம் வட மாநிலத்திலிருந்து வர்ற தொழிலாளிகளை வேலைக்கு வைக்கிறாங்களே தவிர சொந்த ஊர்காரங்களை பக்கத்துல கூட விடுறது இல்லையே. இதுதான் திமுக. தன்னோட மகன் குடிகாரன்னு சொல்லிக்கிறத எந்த தாயும் விரும்ப மாட்டா அப்படி. தன்னோட தந்தை குடிகாரன்னு சொல்லிக்கிறத எந்த ஒரு மகளும் விரும்ப மாட்டா அப்படி. அதே மாதிரி தன்னோட கணவன் குடிகாரன் குடிச்சிட்டு திரியா அப்படிங்கறத எந்த மனைவியுமே சகிச்சுட்டு கொள்ள மாட்டாங்க. இந்த நாட்டுல பெண்களுக்கு தலையாய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது இந்த சாராயம் தான். ஒரு குடிகாரன் எந்த அளவுக்கு குடிக்கிறானோ அந்த வீட்டுல அந்த பொம்பளைங்க அந்த அளவுக்கு கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல போதைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா 80% இல்ல 90% குற்றமே நடக்காது. இப்ப போதைக்கு சாராயம் பத்தாதுன்னு கஞ்சா, இந்த ஊசி, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதையும் மீறி இங்க வச்சுக்கிறது எதுவும் அந்த குழந்தை பசங்களா வச்சுக்கிறாங்க. அதை தடை செஞ்சுட்டோம்னு சொல்றாங்க, ஏன்னா எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. லாட்டரி சீட்டை தடை செஞ்சுட்டோம்னு சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இந்த சீட்டு சூதாட்டம்ங்கிறது ஊருக்கு எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் நிப்பாட்டணும், மக்கள் நல்ல முறையில வாழணும்னா இதுக்கு ஒரே தீர்வு கடுமையான தண்டனை. தண்ட நீதிக்கு பயந்தே மக்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள், இல்லை என்றால் நாட்டை மக்கள் கொலைக்களமாக மாற்றி விடுவார்கள் என்று மகாபாரதம் கூறுகிறது. அதாவது தண்டனை ரொம்ப கடுமையா இருந்தா தான் குற்றம் குறையும். இந்த மாதிரியான குற்ற செயல செய்யறவங்க சிறுவர்களா இருந்தா கூட மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த கஞ்சா, போதை ஊசி போன்றவற்றையெல்லாம் விக்கிறவங்களை கண்ட இடத்துல சுடுறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றச்செயல் செய்யறவங்க எல்லாம் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முதல்ல ஜெயில ஓடணும். 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நம்ம நாட்டுல இந்த மாதிரியான விஷ செடிகளை எல்லாம் களை எடுத்தாதான் மற்றவங்க நல்லபடியா வாழ முடியும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை தயவு செஞ்சு தலைகுனிய விட்டுறாதீங்க.